எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்க. பிள்ளைகளெல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு இனிய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் அவரது விருப்பப்படி நீங்கள் விரும்பி தேடுகின்ற அன்பையும் அருளையும் சமாதானத்தையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தரட்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இன்று இந்திய சிறைப்பணி ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். யாராலும் நினைத்து பார்க்க முடியாத, யாரும் விரும்பாத கொடுமைகள் அல்லது வாழ்வியல் முறை இருக்கக்கூடிய இடம் சிறை. எனவேதான் நான் சிறையில் இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு தனிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. யாரும் செல்ல விரும்பாத ஒரு இடமாக அங்கே இருப்பதால் இன்றைக்கும் பல சிறைகளிலே பல கைதிகள் யாரும் பார்ப்பதற்கு இல்லாமல், சந்திப்பதற்கு ஆள் இல்லாமல், குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்காகத்தான் இந்திய சிறைப்பணி என்கின்ற ஒரு அமைப்பு 1981 ஆண்டிலே 2 அருள் சகோதரர்கள் கோட்டயம் செமினாரியிலே குருமடத்திலே படித்து கொண்டிருந்த பொழுது எல்லாரும் பல இடங்களுக்கு திருப்பயணம் செல்லுகின்றார்கள். நாமும் திருப்பயணம் எங்காவது செல்லலாமே என்று சொல்லி அவர்கள் ஒரு சிறு குழுவை உருவாக்கி ஜெபிக்க தொடங்குகின்றார்கள். அதற்கு ஜீசஸ் ஃப்ரெட்டர்னிட்டி என்று பெயரிடுகின்றார்கள். அதன் பின்னால் இந்த 2 அருள் பணியாளர்கள், ஃபாதர் வர்கீஸ் கருப்பேரி, ஃபாதர் பிரான்சிஸ் கொடியன், இந்த 2 பேருமே திருப்பயணமாக கோட்டயத்தில் இருந்த கிளை சிறை சப் ஜெயிலுக்கு செல்லுகின்றார்கள். நீண்ட ஜெபத்திற்கு பின்னால் எதையாவது நாம் யாருக்காவது கொடுக்க வேண்டுமே என்கின்ற அந்த ஆர்வத்தில் தூய ஆவியினுடைய ஆற்றல் அவர்களை தூண்டி முதன்முறையாக அவர்கள் சிறையை சந்திக்க செல்லுகின்றார்கள். அந்த சிறை கைதிகளுடைய வாழ்வு முறை, அவருடைய கதைகளை கேட்ட பொழுது இவருடைய உள்ளம் சோகமடைகிறது. அதன் பின்னால் தங்களுடைய குழுக்களோடு இணைந்து மீண்டும் ஜெபிக்கின்றார்கள். அதன் பின்னால் சிறை அதிகாரிகளை மீண்டும் சந்தித்து அவளை தொடர்ந்து சந்திப்பதற்குரிய வாய்ப்புகளை கேட்கின்றார்கள். அந்த சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுடைய குடும்பத்தினரை சந்திக்கின்றார்கள். அவருடைய மக்களுக்கு படிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றார்கள். இவ்வாறு சில ஆண்டுகள் அவர்கள் தாங்களாகவே செய்து வந்த அந்த பணிகள் அதன் பின்னால் கேரள கத்தோலிக்க ஆயர் கூட்டமைப்பினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கேரளா முழுவதும் விரிவுபடுத்தப்படுகிறது. அதன் பின்னால் இந்திய கத்தோலிக்க ஆயர் அமைப்பு CVCA என்கின்ற ஆயர் அமைப்பானது இந்த பணியை தன்னகத்தை எடுத்துக்கொண்டு இந்திய சிறைப்பணி பிரிசன் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா என்கின்ற பெயரிலே இந்தியா முழுவதும் உள்ள கிளை சிறைகள், மத்திய சிறைகள், அதே போல மற்ற சிறைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை மக்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும், அருள் சகோதரிகள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள் என்று பலரை உள்ளடக்கிய அமைப்பாக இன்றைக்கு அது மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதனால் பலனடைந்தவர்கள் ஏராளம். சிறையிலே இருக்கக்கூடியவர்கள், கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள் நீண்ட நாட்களாக தங்களை ஜாமீனில் எடுப்பதற்கு யாருமே இல்லை, எங்களுடைய வாழ்க்கை சிறையிலே முடிந்து போகும் என்று நினைத்த பலர் இன்றைக்கு மறுவாழ்வு பெற்று சமூகத்திலே நன்மதிப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு இந்த அமைப்பு ஒரு காரணமாக இருக்கிறது. அதே போல எங்கள் கணவர் ஒரு குற்றவாளி அல்லது என்னுடைய தந்தை ஒரு குற்றவாளி என்று சமூகத்திலே கூனி குறுகி போயிருக்கக்கூடிய ஒரு மனைவிக்கு, குழந்தைகளுக்கு ஆதரவளித்து அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி அந்த குழந்தைகளை நல்ல முறையிலே படிக்க வைத்து அந்த குடும்பங்களுக்கு மாதம் தேவையான அரிசி பருப்பு போன்ற அந்த காரியங்களை செய்து பல குடும்பங்கள் இன்று வாழ்வதற்கு உதவி செய்து கொண்டிருப்பது இந்திய சிறைப்பணி இயக்கம். எனவே தான் இந்த இயக்கத்திற்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க வேண்டும். உங்களிடத்திலே வழக்கமாக நம்முடைய மறைமாவட்டத்திலே இந்திய சிறைப்பணி அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. உதவிகள் கேட்பார்கள், கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காசும் அந்த சரியான நபருக்கு போய் சேருகிறது என்பது உண்மை. எனவே நம்மால் இயன்ற உதவிகளை அந்த சிறைப்பணி ஞாயிறுக்காக உங்களிடத்தில் கேட்கின்ற பொழுது கண்டிப்பாக முகம் கோணாமல் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும். ஏனென்றால் அது நம்முடைய பணி, நம்முடைய கடமை.
அன்புமிக்கவர்களே, வழக்கமாக நம்முடைய வாழ்வு என்பது சுதந்திரமாக இருக்கிறது. எனவேதான் கை இருக்கக்கூடிய ஒருவருக்கு கையினுடைய அருமை, அந்த கை செயலிழந்து போகின்ற பொழுது, கையிலே ஒரு வலி வந்து கை தூக்க முடியாமல் போகின்ற போதுதான் அதனுடைய அருமை நமக்கு தெரியும். அப்படிதானே? கிட்னி டயாலிசிஸ் செய்யக்கூடிய ஒருவருக்கு தான் கிட்னியுடைய அருமை தெரியும். அதுவரையிலும் கிட்னியை பற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கவலைப்பட மாட்டோம். எனவேதான் நோய் வந்தால்தான் ஆரோக்கியத்தினுடைய மேன்மை தெரியும் என்றால், சிறைக்கு சென்றால்தான் சுதந்திரத்தினுடைய அருமை தெரியும். பல நேரத்தில் சினிமாவில் காட்டப்படுவது போல சிறை என்பது நம்மை முன்னிறுத்துவதற்கோ அல்லது நாம் வீர வாசனம் பேசுவதற்கானோ இடம் அல்ல. நிறைய பேர் நீங்கள் பேசுவோம், கேட்டிருக்கீங்க இல்லையா? ஏறனா ரயிலு, இறங்குனா வெயிலு. அதல்ல, உள்ள போனாதான் தெரியும். வெளியில் நம்ம என்ன செய்வோம்? வீர வசனம் பேசுவோம். எனவேதான் என்னை பொறுத்தவரையிலே நான் எப்போதும் நினைக்கக்கூடிய பல காரியங்கள் உண்டு. நான் அருள் பணியாளராகி 10 ஆண்டுகள் முடிந்து 11வது ஆண்டில் இருக்கின்றேன். இதில் HIV எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோடு நான் பணி செய்திருக்கின்றேன். அதே போல வீடுகளிலிருந்து, இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து தப்பி ஓடி வரக்கூடிய குழந்தைகளை ரயில் நிலையங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு மறுவாழ்வு வழங்கக்கூடிய ஸ்ட்ரீட் சில்ட்ரன் அமைப்போடு நான் பணி செய்திருக்கின்றேன். பழங்குடியின மக்களோடு நான் வேலை செய்திருக்கிறேன். அதே போல குறவர் இன மக்களோடு நான் அவர்களுக்காக பணி செய்திருக்கிறேன். ஆந்திராவினுடைய கம்மம் பகுதியிலே நக்சலைட்டு மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நக்சலைட்டினுடைய அவளுடைய குடும்பங்களுடைய மறுவாழ்வுக்காக, குழந்தைகளுடைய படிப்பிற்கான அந்த அமைப்பிலே நான் பணி செய்திருக்கின்றேன். மனநலம் பாதிக்கப்பட்டவரோடு இணைந்து நான் பணி செய்திருக்கின்றேன். மருத்துவமனை தொடர்புகள், பலரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய பணியை நான் இன்றும் செய்து வருகின்றேன். ஆனால் என்னுடைய வாழ்வை மாற்றியது 2-3 இடங்கள். இந்த வர்கீஸ் கருப்பேரி என்று நான் சொன்ன அந்த அருள் பணியாளரோடு நான் சில மாதங்கள் திருச்சூரில் இருக்கக்கூடிய ஸ்நேக ஆசிரமம் என்கின்ற அந்த இடத்திலே பணி செய்தேன். அந்த ஆசிரமம் என்பது சிறை கைதிகள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னால் அவர்களுக்கு போக்கிடம் இல்லை, எங்கே செல்ல வேண்டும் என்று தெரியாது. ஒருவேளை சிலர் சிறையிலிருந்த சகவாசத்தால் மீண்டும் அதே தொழிலை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். திருட்டு தொழில், கொலை அல்லது கேங்ஸ்டராக மாறுகின்றார்கள். அங்கே மலையாளத்திலே கொட்டேஷன் என்று சொல்வார்கள். அதாவது கையெடுப்பதற்கு ஒரு தொகை, காலெடுப்பதற்கு ஒரு தொகை, கழுத்தை வெட்டுவதற்கு ஒரு தொகை என்று கொட்டேஷன் வைத்திருக்கின்றார்கள். அந்த குழுக்களிலே அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். ஆனால் திருந்தி வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பலருக்கு குடும்பம் இருக்காது, குடும்பம் சிதைந்து போயிருக்கும், பொருளாதார வசதி இருக்காது. இவர்களை சிறையிலிருந்து மீட்பதற்காகவே தங்களுடைய சொத்துக்களை இழந்தவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். வீட்டை விற்றவர்கள், மனைவி பிள்ளைகள் எங்கிருக்கிறார்கள் என்று தெரியாத அளவிற்கு இருக்கக்கூடிய பலர் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஸ்நேகாசிரமம். அது எந்த இடத்திலும் நீங்கள் வேலி பார்க்க முடியாது, எங்கேயுமே வேலி இருக்காது, காம்பவுண்டு சுவர் இருக்காது, திறந்த இடம். ஒரு அதனுடைய அடையாளம் என்னவென்றால், ஒரு கைதி மிக சாதாரணமாக தன்னுடைய வீட்டிற்கு வருவது போல வந்து செல்ல வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் அவருக்கு பிடிக்கவில்லையானால் அந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும். எந்த கட்டுப்பாடுகளும் இருக்காது என்பதை காட்டுவதற்காக, அவர்கள் அன்பு செய்யப்படுகிறார் என்பதற்காக அந்த இடம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் அங்கும் பணி செய்தேன். அதிலே ஒவ்வொரு நாளும் இரவு சாப்பாட்டிற்கு பின்னால் வட்டமாக உட்கார்ந்து அவர்கள் தங்களுடைய பழைய கதைகளை எல்லாம் சொல்வார்கள். கேட்கின்ற பொழுது நமக்கு வேதனையாக இருக்கும். பலர் தங்கள் செய்யாத தவறுகளுக்காக முன்விரோதத்தினால் வேண்டுமென்றே குற்றம் சாட்டப்பட்டவர்கள், இளம் குற்றவாளிகள் இருக்கின்றார்கள். இந்த இளம் குற்றவாளிகள் தந்தை இறந்து அல்லது தாய் இறந்து, தந்தை தாய் வேறு ஒரு திருமணம் செய்து, அந்த தந்தை அல்லது அந்த சித்தி வந்த பின்னால் எங்கள் சுதந்திரத்துக்கு இந்த குழந்தைகள் இடையூறாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த குழந்தைகளை திருட்டு பட்டம் கட்டி சிறைக்கு தள்ளி ஏராளமான குழந்தைகள் இன்றைக்கும் சிறையில் இருக்கின்றார்கள். யாரும் கேட்க முடியாது, யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அவளுக்கு நாம் உதவவும் முடியாத ஒரு சூழல். தட்டப்பாறை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு நீங்கள் சென்று பார்க்க வேண்டும். எத்தனையோ குழந்தைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் செய்யாத தவறுகளுக்காக குடும்பத்தினரால் இவன் இருந்த தொந்தரவு, அதனால ஜெயிலில் கிடக்கட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய ஏராளமான பெற்றோர், சித்திகள், மாற்றாந்தாய் நிறைய இருக்கிறாங்க.
அப்படிப்பட்ட குழந்தைகள் பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் திருந்துவதற்கு பதிலாக பல நேரத்தில் 18 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடையாது. எனவே அவர்களை பெரியவர்கள் கொலைகளுக்காக தாங்கள் நினைத்ததை நடத்துவதற்காக பயன்படுத்தி அதன் பின்னால் மீண்டும் சிறை செல்ல அவர்களை விட்டுவிடுகின்றார்கள். அந்த குழந்தை வளர்ந்து வருகின்ற பொழுது மிக பெரிய சமூக விரோதியாக மாறுவதற்கு அவன் சிறு வயதிலே அந்த சிறையிலே பழக்கப்படுகின்றான். சிறை என்பது சீர்திருத்தத்திற்கான இடம்தான், அது உண்மை. ஏனென்றால் ஏராளமான ஆசிரியர்கள் தட்டப்பாறை சீர்திருத்த பள்ளியிலே பணி செய்கின்றார்கள். கன்னியாகுமரியிலே முழங்குழி என்கின்ற பகுதியிலே லாசர் என்ற ஒரு தமிழாசிரியர் இருந்தார். அந்த ஆசிரியர் அந்த தட்டப்பாறை சீர்திருத்த பள்ளியிலே ஏராளமான மாணவர்களுக்கு வழிகாட்டி பல மாணவர்கள் இன்றைக்கு நல்வாழ்க்கை பெறுவதற்கு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார். இளம் குற்றவாளிகள் என்கின்ற புத்தகம். கிடைச்சா வாங்கி வாசிங்க. ரொம்ப ரொம்ப மனதை உருக்கக்கூடிய ஒரு புத்தகம், இளம் குற்றவாளிகள். அப்ப இந்த சிறுவர்களுக்கு இவர் அறிவு புகட்டி பாடம் புகட்டி அவருடைய வாழ்க்கையை மாற்றி பல இடங்களிலே வேலை வாங்கி கொடுத்து இன்றைக்கு நல்வாழ்வு பெறுவதற்கு ஒருவரால் முடிகிறது என்றால் இந்திய சிறைப்பணி இயக்கமும் இதைத்தான் செய்கிறது. பரந்துபட்ட இந்த சமூகத்தில் சிறை கைதிகளுக்கும் நன்றாக வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது என்பதை உறுதி செய்கிறது. இப்போ இந்த பகுதிகளிலே நான் பணி செய்கின்ற பொழுது என்னுடைய அனுபவம் 2-3. ஒன்று, நான் எடுத்த முடிவு ஒருபோதும் கோபப்படக்கூடாது. ஏனென்றால் கோபம் நம்மை கொல்லும். இன்றைக்கு நம்மளே பலர் அதை பெருமையாக சொல்லுகிறோம். நான் எல்லாம் கோபக்காரன், ஏன் கோபம் ஒன்றும் கிடையாது. இல்லை இல்லை, அது நம்மை கொல்லும். அதனால தானே வள்ளுவர் அழகாக சொன்னார். என்ன சொன்னார்? யாகாவாராயினும் அது காக்க, காவாக்கால் காக்கலன்னா சோகாப்பர். நம்ம வார்த்தையை நமக்கு எதிராக திரும்பும். அதே போல தன்னைத்தான் காக்கின் சினம் காக்கின், அதே காவாக்கால் தான். காக்கலன்னா தன்னைத்தானே கொல்லும் சினம். இன்றைக்கு நீங்கள் சிறையில் இருக்கக்கூடியவர்களை சந்தித்தீர்கள் என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய 2 காரணம்தான். 1 கோபம், 2 போதை. இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் வெளியே உட்கார்ந்துருக்கிறீங்க, பெரியவர்கள் நிறைய பேர் வெளியே உட்கார்ந்துருக்கிறீங்க. எந்த காரணம் வைத்தாலும் போதை பழக்கத்திற்குள்ளே செல்லாதீர்கள். நான் திரும்ப திரும்ப குடியை பற்றி பேசுவது நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் என்ன செய்வது? என்னுடைய அனுபவம் அப்படி, நான் சந்திக்கிற நபர்கள் அப்படி, நான் சந்தித்த அனுபவங்கள் அப்படி. எனவே தான் நான் திரும்ப திரும்ப போதையை பற்றி பேசுவது, அதிலும் குடியை பற்றி ஏமா குடிக்கிறவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவன் குடிச்சிட்டு போஸ்டரை கட்டி பிடிச்சி, இல்லை அண்ணா வீட்டுக்கு வாழ, இல்லை அண்ணா வீட்டுக்கு வாழ. அவன் என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? வீட்டில் போய் ஒரு போஸ்டை கட்டி பிடிச்சிட்டு, இல்லை அண்ணா வீட்டுக்கு வாழ, இல்லை அண்ணா வீட்டுக்கு வாழன்னா அவனுக்கு என்ன தெரியும்? அவனை உட்கார வச்சு குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து துணி கொடுத்து படுக்க வைக்கணும். யாருடைய வேலை? ஒரு பெண்ணினுடைய வேலை. அதாவது நீங்க பாத்தீங்களா, அந்த பெட்டி கடை பாத்துறீங்களா? அந்த பலகை அடுக்கக்கூடிய பெட்டி கடை, அதுல பலகை அடுக்கி போட்டிருக்கு, மேலே போஸ்ட் லைட் எரியுது. இவர் வராரு, வந்தவர் மேலே பார்க்குறாரு, மாடியில் லைட் எரியுது, கீழே கதவு பூட்டி இருக்கு. குட்டை வசந்தா கதவை துரட்டி, குட்டை வசந்தா கதவை துரட்டி. உள்ள வசந்தா இருந்தால் தானே கதவு துறக்கும். எனவே அது விளையாட்டான காரியம் இல்லை. ஏனென்றால் குடிக்கக்கூடிய ஒருவருக்கு மைண்ட் பிளாங்க் ஆகுது. அவர் என்ன செய்கிறார் என்று தெரியாத ஒரு சூழல். அதான அந்த கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒருவனிடத்திலே சொன்னார்கள், இந்த மதுவை எடுத்து நீ குடிக்க வேண்டும், இந்த குழந்தையை நீ கொல்ல வேண்டும், இந்த இளம் பெண்ணை நீ வன்புணர்வு செய்ய வேண்டும், பாலியல் வன்கொடுமை செய்ய வேண்டும் என்று சொன்ன. அவன் சொன்னா, அதெல்லாம் முடியாது. எப்போ குடிக்கிறதா என் மனைவிக்கு பிடிக்காது, குழந்தை அது, அதை எப்படி கொல்லுவாங்க? இளம் பெண்ணில் நம்ம என்ன செய்யணும்? மதிக்கணும். இல்லை இல்லை, ஏதாவது ஒன்று நீ செய்யதே ஆகணும் அப்படின்னு அவனை வற்புறுத்துறாங்க. அவன் முதல்ல என்ன பண்ண, சரி பெண் பாவம் பொல்லாதவன், குழந்தைய நம்ம ஒழிஞ்சு விட, குடிக்கிறதுல பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு செய்யறான். எடுத்து அதை குடிச்சான். குடிச்சவனுக்கு போதை தலைக்கு ஏறியது. என்ன செய்வதென்று தெரியாமல் முதலில் அந்த இளம் பெண்ணை அவன் பலவந்தம் செய்கிறான். அதன் பின்னால் தான் செய்வதறியாமல் அந்த குழந்தையை கொலை செய்கிறான். இதான் வித்தியாசம். அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்வது, போதை பழக்கம் என்பது நம்மை கொல்லும், அது ஒரு காலம் நம்மை வாழ விடாது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இளம் மரணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? அது விளையாட்டான காரியம் இல்லை. யாரோ விளையாட்டாக சொன்னதாக கேள்விப்பட்டேன், இன்னும் 40 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு.
நீங்களே சிரிச்சுக்கிறீங்க. எப்படி இன்னும் 40 பேர் இதே போல இந்த இளம் மரணத்திற்காக காத்திருக்கிறார்கள் என்று தங்களுக்கு தாங்களே நகைச்சுவையாக சொல்லி சிரித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய சமூகம் இருப்பது வேதனைக்குரியது. இளைஞர்களும் அதைத்தானே செய்கின்றார்கள். கஞ்சா சர்வ சாதாரணமாக புழங்குகிறதல்லவா? எனவேதான் சிறைக்கு செல்வது ஒருபோதும் வீரம் அல்ல. நீங்கள் நிறைய பேர் சொல்றாங்க, அதென்ன நான் ஜெயிலுக்கு போகவும் தயாராக தான் இருக்கிறேன். சொல்லதான் நல்லா இருக்கும், உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ஏனென்றால் நமக்கு வீட்டில் இருக்கும்போது எப்போ வேண்டுமானாலும் தூங்கலாம், எப்போ வேண்டுமானாலும் எழும்பலாம், நினைத்த ஆடைகளை உடுத்திக் கொள்ளலாம், குளிக்கலாம் அல்லது சாப்பிடலாம், எதுவும் செய்யலாம். சிறைக்கு சென்றால் அவர் உட்கார சொன்னா உட்காரணும், எழும்ப சொன்னா எழும்பணும். உள்ள போகும்போது அப்படியே கூட்டி போங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, முழு ஆடைகளையும் எடுத்து நிர்வாணப்படுத்தி உட்கார வைத்து எழும்பி, அதாவது பல நேரங்களில் மல துவாரங்களிலெல்லாம் கஞ்சா அல்லது சிம்காடுகளை கடத்தி செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உட்கார வைத்து எழுந்துதான் அதன் பின்னால் பல கட்ட சோதனைகளுக்கு பின்னால் தான் அவர்கள் உள்ளே அனுப்பப்படுகின்றார்கள். ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு சென்று உள்ளே வருகின்ற பொழுது இதே சோதனை தொடர்கிறது. நம்ம வீட்டில் நம்ம சட்டை போடாமல் இருந்தாலும் நமக்கு எவ்வளவு கூனி குறுகி நிற்கிறோம் இல்லையா? இன்னொரு ஆள் வருகின்ற பொழுது சிறைச்சாலைகளிலே நிர்வாணப்படுத்தப்படுகின்றார்கள். அது அங்கே இருக்கக்கூடிய விதி. எனவே தான் நான் எடுத்த முடிவு ஒன்று, கோபப்படவே கூடாது. கோபப்பட்டா நமக்கு தான் ஆபத்து. நமக்கு எவ்வளவு பேச தெரிஞ்சாலும், எவ்வளவு மற்றவர்களை அடித்து ஒடுக்கி மடக்கி வைக்க தெரிந்தாலும், எவ்வளவு லாஜிக்கல் தர்க்க ரீதியாக பேச தெரிந்தாலும், அல்லது நான் கோபப்படுவது நியாயமே என்று எனக்கு தெரிந்தாலும், நான் எடுத்த முடிவு கோபப்படவே கூடாது. என்னவும் செய்துட்டு போட்டு. ஆனால் சில நேரத்தில் நம்மகிட்ட கத்தும் போது கூட நான் அமைதியாக இருப்பது அதனால தான். எங்கள் அம்மா சொன்னாங்க, எப்பா யாரையும் நீ என்ன செய்யக்கூடாது, ஒன்றுமே சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவனவன் செய்வது அவனவனுக்கு. நான் சாமியாரான முதல் நாள் என் அம்மா சொன்ன 2 அறிவுரை. ஒன்று, யாரையும் நீ தண்டிக்கவோ யாரையும் கோபத்தில் எதுவுமே அடிக்கவோ எதுவும் செய்யக்கூடாது. அவனவன் செய்வது அவனவனுக்கு. நீ கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. 2வது சொன்னாங்க, ஏழையோ பணக்காரனோ யார் வந்தாலும் ஒரே போல பார்க்கணும், உட்கார வச்சு பேசணும். அதனால எந்த ஆஃபீஸாக இருந்தாலும் சரி 10 சேர் எக்ஸ்ட்ராவாக நீ என்ன செய்திருக்கணும், போட்டிருக்கணும். இன்றைக்கும் நான் அந்த 2 விஷயத்தையும் கடைபிடித்து கொண்டு தான் வருகின்றேன். அம்மாக்களுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கிறது, சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. எனவே நாம் கோபப்படுவது, யாரும் கோபப்படலாம், யாருமே என்ன செய்யலாம், கோபப்படலாம். ஆனால் கோபப்படாமல் இருப்பதற்குத்தான் நமக்கு வலிமை தேவைப்படுகிறது. இன்றைக்கு சிறையில் இருக்கக்கூடிய யாரை நீங்கள் கேட்டாலும் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த 2 காரணங்கள் தான். ஒன்று, நான் ஆவேசப்பட்டுட்டேன், என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்துட்டேன், அந்த நேரத்தில் பிடிச்ச மனைவியை பிடிச்சு தள்ளுனேன், பின்னந்தலை அடித்து அந்த அம்மா ஸ்பாட்டை விட்டு இன்னைக்கு எனக்கு ஆயுள் தண்டனை. ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல சில நேரத்தில் சில தண்டனை கைதிகளை நாம் விசாரிக்கின்ற பொழுது அவர்கள் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க, ஆனால் அவர்களுக்கு சம்பந்தமே இருந்திருக்காது. இப்போ நடு ரோட்டில் ஒரு ஆளை வெட்டி போட்டிருக்கிறாங்க, இவருக்கும் அவர் மீது பகை இருக்கிறது. அவரையும் எப்போவாவது வாய்ப்பு கிடைச்சுன்னா கொல்லணும் அப்படின்னு இவர் மனசில் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் வருகின்ற பொழுது ஏற்கனவே அவர் வெட்டப்பட்டு கிடக்கிறார். அந்த கத்தியை அவர் என்ன செய்கிறாரு, எடுக்கிறார், கையில் எடுக்கிறாரு. பார்த்தவர் சொன்னார், இவர் தான் வெட்டினாருன்னு. முடிஞ்ச அவருடைய வாழ்க்கை. ஆனால் சாட்சி சொல்லியாச்சு, அது பொய்யோ உண்மையோ அவர்கள் நிரூபிக்க வேண்டும். அது நிரூபிக்கப்படாமலே அந்த மனிதன் இன்றைக்கும் சிறைச்சாலையில் தான் வாடிக்கொண்டிருக்கின்றார். எனவே நாம் போகக்கூடாத இடம், என்னையெல்லாம் கேட்டீங்கன்னா எங்கே எப்படி எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரே இடம் சிறைச்சாலை. அதாவது கைதியாக உள்ள போகவே ஒரு நாள் கூட போகவே கூடாது. ஏன் தெரியுமா? இந்த வீர வசனம் பேசின ஆட்கள் எல்லாம் உள்ள போயிட்டு வந்த பிறகு பெட்டி பாம்பு போல அடங்கியிருக்க நீங்க பார்க்கலையா? அது உள் அனுபவம். ஏன்னா தன்மானத்தோடு வாழ்ந்த பலரை சிதைத்திருக்கிறது. அது சிதைக்கும். அதான் சொல்லுவாங்க இல்லையா, குற்றவாளிகளை சிறை சிதைக்கும், போராளிகளை சிறை செதுக்கும். அங்கே சிறையிலே உட்கார்ந்து படித்து பட்டங்கள் வாங்கி இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க, அது இன்னொரு பக்கம். ஆனால் அதிகமாக வாழ்வு சிதையுண்டவர்கள் தான், அவமானத்தால் குற்ற உணர்வினால் கூனி குறுகி இருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு சிறைச்சாலையிலே ஏராளமாக இருக்கிறார்கள். என்றால் வாழ்வை நன்றாக வாழ வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். சும்மா ரீல்ஸுக்காக வீடியோவுக்காக சவுடால் விட்டுட்டு நடந்தோம்னா உள்ள போய் கழிதுன்னு தான் செய்யணும்.
அது ஒரு நாள் அனுபவமாக இருந்தாலும் சரி, அந்த நரகத்தை போல வேறு நரகம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆணோ பெண்ணோ, எவ்வளவு பணக்காரரோ எவ்வளவு பணம் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, கைதியாக உள்ள போயாச்சா எல்லாரும் ஒரே போல. இந்த சினிமாவில் பார்க்கறது போல ஏசி பங்களா எல்லாம் அரசியல் கைதிகளுக்கு அது வேற. ஆனால் சினிமாவில் காட்டுறது போல இருக்கக்கூடிய சிறை அல்ல அங்க இருக்கக்கூடிய சிறைகள். தமிழக சிறைகளிலாவது ஃபேன் ஓடும், கேரள சிறைகளில் ஃபேனும் ஓடாது. எவ்வளவு வெக்கையா இருந்தாலும் அதுக்குள்ளதான் கிடக்கணும். ஒரு சிறிய துளை இருக்கும், கழிவறைக்கான துளை, சாப்பிடுவதற்கு பாத்திரம் அதுக்கு. அப்ப எல்லாமே அந்த ரூமுக்குள்ளதான் நடத்தணும். எவ்வளவு குறை சொல்றோம், எவ்வளவு குற்றம் சொல்றோம், எவ்வளவு கோவப்படுறோம். உப்பு இருக்காது, புளி இருக்காது, அவங்க என்ன போடுறாங்களோ அதை சாப்பிடணும்னா கோபத்தை அடக்குவது மிக முக்கியம். நமக்கு இந்த பொங்கிறது இயல்பாகி போச்சு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும். குறைத்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, நம்ம அடிக்கடி நான் சொல்றேன், அவனெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்புனாதான் அவன் படிப்பான். அது செய்யவே கூடாது. நிறைய பேர் அப்படி நினைக்கிறீங்க, என்னது அவன் ஜெயிலுக்கு போய் வரட்டும். அதாவது நல்ல உள்ளம் படைத்தவர்கள் ஜெயிலுக்கு போனால் அடுத்து வாழ விரும்ப மாட்டார்கள். அதான் ஜெயிலினுடைய தன்மை. எனவே யாரையும் சிறைக்கு அனுப்புவதற்கு என்ன செய்யாதீர்கள், முயற்சி எடுக்காது. ரெண்டு, பொய் கேஸ் எல்லாம் போடவே போடாதீங்க. அதை போல பாவம் இந்த உலகத்தில் வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது பார்க்காமல் பொய் சொல்லுவது, பொய் கேஸ் போட்டு அவன் 2 நாள் போயிட்டு வரட்டுன்னு பழி வாங்குவதெல்லாம் பெரிய பாவம். ஏன்னா உள்ள போறவன் வெந்துதான் சாகணும். அவன் வெடிக்கக்கூடிய கண்ணீருக்கு சூடு அதிகம், வெக்கை அதிகம். அந்த கண்ணீருக்கு என்ன அதிகம், வெக்கை அதிகம். அது நம்மளை எரிக்கும். எனவே தான் எந்த வகையிலும் அவன் பாடம் படிக்கட்டும் அப்படின்னு சிறைக்கெல்லாம் யாரையும் அனுப்புவதற்கு முயற்சி செய்யவே செய்யாது. பழி வாங்குவதை விட்டு விடுங்கள். எனவே தான் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற பாடம், அதிகமாக மன்னியுங்கள். இது இன்றைக்கு மிக முக்கியம். கடவுள் நமக்கு இருக்கின்றார் என்றால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் பார்த்து கொள்ளட்டுமே. நம்ம என்ன நீதிபதிகளா, நம்ம என்ன தப்பு பண்ணாதவங்களான்னு சொல்லுவாங்கல்ல. பிடிச்சதுனால அவன் ஜெயில, பிடிக்காதனால நான் யோக்கியனா நடக்கிறான், அவ்வளவுதான் வித்தியாசம். இல்லைன்னு சொல்லுங்க, உண்மைதானே? எத்தனையோ பேர் குற்றங்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் திரைமறைவிலே செய்யக்கூடிய குற்றங்களை யாரும் பார்க்கல, அதனால் அவர்கள் உத்தமர்களாக வலம் வருகின்றார்கள். பிடிக்கப்பட்டவர் என்ன செய்யறாரு, உள்ள உட்கார்ந்து இருக்கின்றார். எனவேதான் ஒவ்வொரு முறையும் நாம் சிந்திக்க வேண்டிய 2-3 விஷயங்கள். எப்போதாவது நேரம் கிடைச்சா அரசு மருத்துவமனைகளை போய் சந்தியுங்கள், கண்டிப்பா சந்திக்கணும். எப்போது நேரம் கிடைச்சா டயாலிசிஸ் சென்டர்களை போய் சந்தியுங்கள், அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து பேசுங்கள். எப்போது நேரம் கிடைச்சா கல்லறை தோட்டங்களுக்கு செல்லுங்கள். எப்போது நேரம் கிடைச்சா மின் மயானம் இருக்கு இல்லையா, இந்த மின் மயானம் தெரியும் இல்லையா, தெரியுமா, எலக்ட்ரிக் சுடுகாடு, அதுல போய் பாருங்க. கம்பீரமாக வாழ்ந்தவர் படுத்திருக்கின்றார், உள்ள அனுப்புவாங்க. 20 நிமிடத்துல ஒரு பிடி சாம்பல் தான் கையில வந்து சேரும். எனவே நான் என்னை பெரியவன் என்று காட்டிக்கொள்வதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் பல நேரத்தில் என்னை விழ வைக்கிறது என்பதுதான் உண்மை. இப்ப நான் எப்போது நினைத்து பார்ப்பேன், அதாவது நல்லா இருக்கணும், நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி எல்லாரையும் திருப்திப்படுத்தி ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்றப்பாறு வளைஞ்சு வாழ்ந்தோம்னா நமக்கு என்ன வாழ்க்கை இருக்கிறது? நீங்க இப்ப என்ன சொல்லுவீங்க, 2 வருஷம் இருந்தாரு நல்ல சாமியார் அப்படின்னு. நான் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக உங்களுக்கு ஏற்றவாறு நான் இருந்தேன்னா என்ன பயன் எனக்கு? நான் என் வாழ்வை வாழவில்லை. அதே நேரத்திலே மானமுடையவர்களாக நாம் வாழ்வதே மிக முக்கியமானது. நமக்கென்று ஒரு தனி உலகத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். பிள்ளைகளை கேளுங்கள், நமக்கென்று ஒரு தனி உலகத்தை நாம் உருவாக்க வேண்டும். யாரும் நம்மை தொந்தரவு செய்ய முடியாத அளவிற்கு நம்முடைய இதயங்களை பலப்படுத்த வேண்டும். அவன் எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசட்டும், எவ்வளவு திட்டட்டும், எவ்வளவு மோசமான வார்த்தை, என் அம்மாவுக்கே கூப்பிடட்டும், நான் சொல்லுகிறேன் எனக்கெல்லாம் ஒன்றும் வராது. அது நாம் உருவாக்கக்கூடிய நம்முடைய மன வலிமையை பொறுத்தது. பொங்க நமக்கு ஆபத்து தான். நம்ம 2 சொல்லுவோம், அவங்க 2 சொல்லுவாங்க, கை நீட்ட வேண்டி இருக்கும், சண்டை வரும், கேஸ் ஆகும், அங்கதான் போக வேண்டியிருக்கு. எனவேதான் தனிமைக்கு பயப்படாதீர்கள். நிறைய பேருக்கு பயம், யாரு கூடயாவது இருக்கணும், போன் பேசிட்டே இருக்கணும். தனிமைக்கு பயப்படாதீர்கள், தனிமையா இருந்து பழகுங்க, அது பெரிய வலிமை. தனிமையாக இருந்து பழகுவது மிக முக்கியம். தனிமையான கல்யாணம் பண்ணாம இருக்க சொல்லல, அது அடுத்த பிரச்சனை, அப்படி சொல்லல.
தனிமைன்னா இப்போ வீட்டில் ஒரு 1/2 மணி நேரம் யாரும் இல்லை, தனிமையில் இருக்கிறீங்கன்னா தனிமையில் உட்காந்து பழகுங்க. உடனே வெளியே போய் அங்கே போய் உட்கார்ந்து இருக்கிறாதீங்க, வீட்டில் உட்காந்து பழகுங்க. அது ஒரு தனிமையாக இருக்க பழகினால் அது ஒரு பெரிய ஆற்றல். நம்மளால யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது பயமற்ற ஒரு வாழ்வை நமக்கு தருகிறது. மனசாட்சிக்கு விரோதமாக ஒருபோதும் செயல்படக்கூடாது. நான் கற்றுக்கொண்ட பாடங்கள், மனிதர்களை மனிதர்களாக மதித்து யாருக்கும் துரோகம் செய்யாமல், யாரை பற்றி எந்த கதை நமக்கு வேண்டாம், நமக்கு தேவையில்லாத கதைகள். யாரை பற்றி நான் புரணி பேசி அவளுடைய வாழ்வை காயப்படுத்தி அவர்கள் என்னை பற்றி கேட்கின்ற பொழுது ஐயோ என்று வேதனைப்பட்டு என்னை நினைத்து அவர்கள் நொந்து அழுது இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு என்னையே அவர்கள் 2 நாளாக மனசில் நினைச்சு வேதனைப்படுகின்ற பொழுது எல்லாம் என் பக்கம் தான் திரும்ப போகுது. எனவே யாரை பற்றி நாம் யாரிடத்திலும் எந்த கதையும் பேச வேண்டிய தேவையில்லை. இனி அப்படி இருக்க முடியுமானே இருக்க முடியும், என்னால் இருக்க முடியும், எல்லாராலும் இருக்க முடியும். தகுதி இருக்கிறதோ இல்லையோ அன்பு செய்யுங்கள், அந்த ஒன்றும் தான் மீதி. தகுதி இருக்கிறதோ இல்லையோ எல்லாரையும் அன்பு செய்யுங்கள். திட்டிட்டு போட்டுமே, கோவப்பட்டு போட்டுமே, அது அவனுடைய இயல்பு என்று விட்டு எல்லாரையும் அன்பு செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நாம் சிறு வயதிலிருந்து வளர்த்தெடுக்க வேண்டும். இன்னொன்று மிக முக்கியமானது, பிடிக்கலையா அந்த இடத்த விட்டு போயிருங்க. மல்லு கட்டக்கூடாது. நமக்கு நேர்ந்த ஒரு பெரிய துயரம் என்ன, மல்லு கட்டிட்டே கிடக்கிறோம். எப்படியாவது நிரூபிக்கணும், எப்படியாவது ஒன்றும் ஆக போகிறதில்லை. பிடிக்கலையா பேசாமல் நகர்ந்து போயிருங்க. அதில் கிடந்து சண்டை போட்டு கெட்ட வார்த்தை கூப்பிட்டு அடி வச்சு நம்ம பேரையும் கெடுத்து நம்மளே அவமானப்படுத்தி கூட இருக்கிறவனே அவமானப்படுத்தி பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வு கூடி தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல். எனவே தான் ஒரு விஷயம், ஒரு ஆளை பிடிக்கலையா பேசாமல் நகர்ந்து உங்கள் வேலையை மன அமைதியோடு பார்த்து கொள்ளுங்கள். நமக்கு ஒரு கடவுள் இருக்கின்றார், அவர் பார்த்து கொள்வார் அல்லவா. கடவுளோட நீங்கள் பெரிய ஆளா? அல்ல கடவுளுடைய இடத்தை நீங்கள் எடுக்க முடியுமா? கடவுள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை நீங்கள் கொடுக்க முடியுமா? கடவுள் அவர் நீதி உள்ளவர், பரிவுள்ளவர், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் அவர்கிட்ட. அவர் பரிவுள்ளவர், அதே சமயம் நீதியான கடவுள். யார் யாருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவர் அதை பார்த்து செய்வார். நான் ஒன்று அவருக்கு வகுப்படுத்த வேண்டிய தேவையில்லை. நான் அவருடைய பிரதிநிதியாக இங்கே செயல்பட வேண்டிய தேவையும் இல்லை. நீதிபதியாக அவருடைய சார்பாக நான் செயல்பட வேண்டிய தேவையும் இல்லை. என் வேலைகளை நான் மனசாட்சிக்கு பயந்து கடவுளுக்கு பயந்து செய்து கொண்டு சென்றால் போதும், என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் நான் கற்றுக்கொண்ட பாடம். எனவேதான் மல்லு கட்டாமல் என்ன செய்யுங்க, பிடிக்கலையே அமைதியாக விலகி செல்லுங்கள். அதுவே ஒரு பெரிய ஆன்ம பலத்தை நமக்கு தருகிறது. எனவே அன்புமிக்கவர்களே, போதை பழக்கத்தை முழுமையாக விட்டு விடுவதற்கான முயற்சியை இளைஞர்கள் பெரியவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்பொழுதே நாம் பழகக்கூடிய இந்த போதை ஒரு நாள் நம்மை கொல்லும். நம்மை சார்ந்த 28 நபர்களை அவர்கள் தவறே செய்யாமல் அவர்கள் குடிக்காமலே அவர்களுடைய வாழ்வை அழிக்கும். அந்த 28 நபர்களும் வெந்து சாவதற்கு இந்த ஒரு நபருடைய போதை ஒரு காரணமாக இருக்கிறது என்றால், அந்த போதை என்பது பலருடைய உயிரை குடிக்கக்கூடிய, பல குடும்பங்களை அழிக்கக்கூடிய கொடுமையான ஒரு யமனாகத்தான் இருக்கிறது. எனவே நாம் இதை மனதிலே வைத்துக் கொள்வோம். எல்லாவற்றுக்கும் அதிகமாக கோபப்படக்கூடியவர்கள் இன்றைக்கு ஒரு முடிவெடுங்கள். நான் கோபத்தை குறைக்க வேண்டும், நிதானத்தோடு இருக்க வேண்டும், விவேகத்தோடு வாழ வேண்டும். இதான் ரொம்ப முக்கியம். நல்லா மனசுல வச்சிருங்க. என்ன செய்யணும்? விவேகம். அறிவிழந்து செயல்படக்கூடாது. உணர்ச்சி பொங்குகின்ற பொழுது அறிவு போய் என்னெல்லாம் பேசுறோம். எனவே அறிவோடு செயல்படுங்கள், அறிவு தெளிவு பெற்றவராக செயல்படுங்கள், விவேகத்தோடு செயல்படுங்கள், பொய் சொல்லாதீர்கள். ரொம்ப முக்கியம். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அவ்வளவுதான். நீங்க யாரும் ஒன்றும் செய்ய வேண்டாம். அவன் சொன்ன பொய்யே அவனை கொல்லும். ஆமேன்.